ஹலோ ஆல் கைஸ். ஸோ இன்றைக்கி டிசம்பர் 11th. இன்றைக்கி சில நான் லைவ் ட்ரேட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். என்னுடைய லைவ் அக்கௌண்ட் ஜஸ்ட் செகண்ட் காமிக்கிறேன். இது என்னோடய லைவ் அக்கௌண்ட் தான். நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட் வச்சு எப்போவுமே ட்ரேட் பண்ணுவேன். அதிக அமௌண்ட்டுக்கு நான் போக மாட்டேன். ஸோ நேற்று ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டினியூஸாக ஒரு த்ரீ ட்ரேட்ஸ் வந்து நான் எடுத்து வந்து ப்ராஃபிட் வந்து காமிச்சிருப்பேன். கண்டினியூஸாக அதை எடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் எனக்கு மார்னிங் ஒரு சார்ட்டில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இந்த இடத்துல எனக்கு பார்த்திங்கன்னா 3 கண்டினியூ லாஸஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் எனக்கு இந்த இடத்துல வந்து லாஸ் ஆகுது, செகண்ட் ட்ரேட் லாஸ் ஆகுது, தேர்டு ட்ரேட் லாஸ் ஆகுது. நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு எமோஷன் ப்ளே ஆகிருக்குன்னு. இல்லை, எனக்கு இந்த இடத்துல எனக்கு கான்ஃபிடன்ஸ் நெக்ஸ்ட் கேண்டில் இப்படி தான் வரும் அப்படின்னால. ஸோ அதனால தான் நான் கண்டினியூஸாக 3 ட்ரேட் கொடுத்தேன். இது வரைக்கும் நல்லா இருந்த மார்க்கெட் வர மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாகவே வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரு மார்க்கெட், ஒரு பேட் மார்க்கெட் நம்ம வந்து பார்க்குறோம்னா, ப்ரீவியஸாக ஒரு பேட் மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு ஓகே ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் ப்ரீவியஸ் மார்க்கெட் நல்லா இருக்குது. கரண்ட்டில் வந்து ஒரு பேட் மார்க்கெட் ஒரு கேண்டில் 2 கேண்டில் பிடிச்சின்னா அது நம்மளுக்கு தெரியாது. ஒரு 4-5 கேண்டில் போனால் தான் அந்த இடத்துல தெரியுது ஓகே பேடாக போகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோனில் போய் நம்ம சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக லாஸ் வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் பார்த்திங்கன்னா லாஸஸை வந்து ஃபேஸ் பண்ண காலையில். அண்ட் தென் அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு முடிச்சோன்னா அரௌண்டு, அதுக்கப்புறம் நான் வேறு சார்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டேன். வேறு சார்ட் சேஞ்ச் பண்ணி சில ப்ராஃபிட்ஸை பார்த்தேன். அண்ட் தென் நான் லாஸ்ட்டாக டைமிங் முடிச்சது பார்த்திங்கன்னா 8 மணி கரெக்டாக 7:55க்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10:35க்கு ஒரு 2 மணி நேரம் கேப் 2 மணி நேரம் கேப் விட்டு மறுபடியும் வந்து நான் உள்ள வந்து ட்ரேட் பண்ணுறக்கு வந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து கண்டினியூவாக மறுபடியும் ஒரு 3 ட்ரேட்ஸ் எடுத்திருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட், இது என்னுடைய செகண்ட் ட்ரேட், இது என்னுடைய தேர்ட் ட்ரேட். ஸோ இப்படி 3 வந்து நான் ட்ரேட் பண்ணிப்பேன். 3மே பையிங் இல்லை, 2 பையிங் ஒரு செல்லிங்க்கு அப்படி போயிருப்பேன். ஸோ இதுக்கான காரணங்கள் வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நேற்று சில பேர் பார்த்துருப்பீங்க, 3மே கண்டினியூவாக ப்ராஃபிட் எடுத்திருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன்னா அப்படி ட்ரேட் பண்ணால் லாஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பேட் மார்க்கெட்டில் போய் சிக்கிட்டோம்னா அது வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மார்னிங் லாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஷோ பண்ணிடுவோம். ப்ராஃபிட் மட்டுமே வந்து நம்ம ஷோ பண்ணக்கூடாது, லாஸஸையும் வந்து நம்ம ஷோ பண்ணணும். ஸோ தட்ஸ் வை நான் வந்து இது வந்து நான் வீடியோவாக நான் வந்து போடுறேன். எகெயின் இந்த ஏரியா நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு செல்லர் ஏரியாவை பிரேக் பண்ணிட்டான். இப்போ இது வந்து பையிங் ஏரியாவாக மாறிடுச்சு. இந்த இடத்துல செல்லிங் இருக்குது. இந்த செல்லிங்லேருந்து கீழே வரான் ஒரு டபிள்யூ பேட்டர்ன், ஒரு பையர் ஒரு செல்லர் ஒரு பையர் டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் இந்த செல்லிங் லெவல் ரீச் பண்ணுறான். ரீச் பண்ணானே ஒரு நல்ல ஒரு செல்லர் கேண்டில் மேக் ஆகுது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன தெரியுது, செல்லர் இருக்கான் அப்படின்றது தெரியுது. இருந்துமே நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பையர் வந்து பிரேக் பண்ணிட்டான், பையர் கண்டினியூ பண்ணிடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது இல்லை. அவன் என்ன தான் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் மேக் பண்ணாலுமே இதோடைய விக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக பெருசாக இருக்குது. ஸோ அப்போ 50-50 2 பேருமே இந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அப்போ என்ன தெரியுது, பையர் ஸ்ட்ராங்காக இருந்துமே செல்லர் முன்னமே வந்து இந்த லெவலில் வந்து ஃபைட் பண்ணுறான் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸும் உள்ள என்ட்ரி ஆகிறான். ஸோ ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆனோடனே, அந்த பையர் பிரேக் அவுட் ஆனோடனே இது வந்து பையிங் லெவலில் சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் செல்லர் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தோடனே இது மறுபடியும் ஒரு செல்லிங் லெவலில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியுது, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது தெரியுது. இந்த கேண்டில் வரைக்கும் கரெக்டுங்களா, இந்த கேண்டில் வரைக்கும் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது தெரியுது. இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் மேக் ஆகிருந்துச்சுன்னா நம்ம அழகாக வந்து புட் ஆப்ஷன் கொடுத்து இது வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு டபிள்யூ பேட்டர்ன் இங்கே தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் ஒரு சின்ன ஒரு வீக்கான கேண்டில் தான் கொடுத்துருக்கு. ஆனால் இது வரைக்குமே ஓகே நெக்ஸ்ட் கேண்டில் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். பட் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன இருக்குன்னா, இந்த செல்லருக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஒரு பையர் வந்து மேக் ஆகிருக்கான் ப்ளஸ் நியூ ஹையும். அப்போ இது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் ஒரு இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கீழே போகிறக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இன்கேஸ் இந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தானா இந்த கேண்டில் வந்து ஒரு செல்லர் வந்து வந்திருக்கணும். ஏன் செல்லர் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பையிங்காக இருந்தவன் மறுபடியும் ஒரு செல்லர் பிரேக் அவுட் ஆனால் செல்லிங்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ஆல்ரெடி செல்லர் தான் மார்க்கெட்டில் இந்த ரெண்டுலேயுமே இருக்கான். அப்போ இந்த செல்லிங் லெவல் டச் பண்ணவும் என்ன ஆயிருக்கணும், செல்லிங் தானே மேக் பண்ணியிருக்கணும். செல்லிங் லெவலையும் வந்து ஒரு செல்லர்னால் வர முடியாமல் அதுக்கு ஈக்குவலாக பையர் தான் வந்திருக்கான். ஸோ அப்படின்னும் போது என்ன தெரியுது, மறுபடியும் மார்க்கெட் இப்படி மேலே போய் ஒரு எம் பேட்டர்ன் மேக் பண்ணிவிட்டு கீழே வரலாம். அதாவது ஆல்ரெடி இங்கேருந்து டச் பண்ணி தான் செல்லர் கீழே வந்தான். ஸோ வந்த செல்லரோட ஃபோர்ஸ் பார்த்தாம என்ன பண்ணுறான், மறுபடியும் பையர் போய் இந்த லெவல் டச் பண்ணி தான் கீழே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் கேண்டலில் ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அது ஐடிஎம் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கேண்டலோட என்னோடய ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, கேண்டல் இது வரைக்கும் போய் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் என்னாச்சு, கேண்டல் இங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஏரியாவில் நம்மளுக்கு பையர் இருக்கான்றது தெரிஞ்சு எம் பேட்டர்ன் மேக் பண்ணுறதுக்கு இந்த கேண்டில் பையங்கோடைய ப்ரெஷர் ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பையர் தான் இருக்கான்னு. ஸ்டில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு செல்லிங் லெவல் இங்கே தான் இருக்குது. அதனால் நான் மறுபடியும் செல்லரை கீழே வர விட்டு ஒரு கால் ஆப்ஷன் வந்து நான் ப்ளேஸ் பண்ணேன். வெயிட் அ செகண்ட். எஸ்,
செல்லரை கீழே வர விட்டு ஒரு பையிங் லெவல்லேருந்து, அதாவது இது வரைக்கும் செல்லராக இருந்தவன் மறுபடியும் ஒரு பையர் பிரேக் அவுட் ஆனோடனே மறுபடியும் வந்து ஒரு பையிங் லெவலில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த செல்லரை கீழே வர விட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுத்து மேலே வந்து க்ளோஸ் பண்ண வச்சேன். ஸோ மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆனால் நெக்ஸ்ட்டு கேண்டலே பார்த்தீங்கன்னா எனக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அது எனக்கு ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜும் வந்து மாறிடுச்சு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணேன், இந்த ஏரியாவில் செல்லர் இருக்கான்றது தெரிஞ்சிச்சு, மார்க்கெட் எம் பேட்டர்ன் மேக் பண்ணிவிட்டு கீழே வருவான்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் இந்த கேண்டலில் நான் மறுபடியும் ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ இப்படி தான் நான் கண்டினியூஸாக வந்து ஒரு 3 ட்ரேட்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ மார்னிங் 3 ட்ரேட்ஸ் எடுத்து லாஸ் ஆனதுக்கான காரணம் மார்க்கெட் வந்து பேடாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கரண்ட்டில் பேடாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்னோடய சார்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா இருந்துச்சு. அதனால் நான் வந்து கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணேன். இது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது. சில இடத்துல நமக்கு இது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. இது எப்பாவது ஒரு கதை வந்து இது மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த இடத்த மிஸ் பண்ணிடக்கூடாது. லாஸ் ஆனாலும் பரவாயில்லைன்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடணும். அதாவது ஒரே அமௌண்ட் தான், ₹70 அதை வச்சு வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். நீங்கள் காலையில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து 70 லாஸ் ஆச்சு, மறுபடியும் 70 தான் போயிருக்கேன், மறுபடியும் லாஸ் ஆச்சு, மறுபடியும் 70 தான் போயிருக்கேன். 3 லாஸ், ஒரு 180 210 என்னமோ லாஸாக. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணும்போது ₹70 தான் போயிருக்கேன், அதுக்கு மேலே போகல. ஸோ இப்படி தான் போயிருக்கேன். மறுபடியும் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் தான் ஹை ரிஸ்க் வச்சேன் 180. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மணி வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ லாஸஸையும் நம்ம வந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.